வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் 2025க்கான எக்ஸாம்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம போயிட்டு இருக்கு. தட் இஸ் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் படி நமக்கான யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 அண்ட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 4க்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஈவினிங் 6:30க்கு வந்து நமக்கு டெய்லி கிளாஸஸ் பேசிஸில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக டெய்லி ஏர்லி மார்னிங் 4 AM ஸ்டடி சேலஞ்சில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ யூனிட் 4 வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கான கிளாஸ் வந்துக்கான வீடியோ ஈவினிங் 6:30 வந்து நமக்கு போஸ்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் கொஸ்டின் போஸ்ட் பண்ணால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எவ்ரி சண்டே ஏர்லி மார்னிங் 4 AM வந்து அது எக்ஸ்பிளனேஷனோட அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகே, தென் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தென் யூனிட் 1 அண்ட் 6க்கான நோட்ஸ் வந்து டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு யூனிட் 2, தென் யூனிட் 3க்கான நோட்ஸ், அது போக இப்போ யூனிட் 4 வந்து அதுக்கான நோட்ஸ், அந்த மாதிரி ஒரு யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக நம்ம சேனலில் வந்து அதுக்கான நோட்ஸ் அப்லோட் பண்ணுவோம். தென் வந்து ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் சீரீஸ் வந்து நடக்குது. வீக்லி வந்து வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து அப்ளை பண்ணோம். யூனிட் வைஸ் வந்து நடக்கும். தட் இஸ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படின்னா அதில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் ஆஸ் வெல் அஸ் டிஜிட்டல் லாஜிக்னு 2 டாபிக் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையே ஸ்ப்ளிட் பண்ணி டிஜிட்டல் லாஜிக்னு ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 50 கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்குன்னு ஒரு 50 கொஷின்ஸ். தென் வந்து யூனிட் 2க்கான டிபிஎம்எஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ், அப்படி 3 டெஸ்ட் வந்து நமக்கு ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டதுனால அது வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு அட்டெண்ட் ஆன்லைன் வீக்லி டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் டவுன்லோட் நோட்ஸ் கேன் ஜாயின் அவர் சேனல் மெம்பர்ஷிப். ஓகே, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தென் இதே மாதிரி ஒரு யூனிட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் சீரீஸ் மாதிரியும் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். எல்லா யூனிட்ஸும் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நிறைய மார்க் டெஸ்ட் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் வந்து 70% வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் வெல் அஸ் வந்து தியரி வீடியோ கிளாஸ் பார்க்குறது அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 30 வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறோமோ அதில் தான் உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் இன்னும் பூஸ்டப் ஆகும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட ஸ்கோரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நம்ம சேனலில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சேனலில் வந்து மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஆல்சோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். சேனலை சப்போர்ட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுறதுனால தான் என்னால் இவ்வளோ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஏவியல் ட்ரீஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் படி நம்ம எதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட் 4ல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. தென் ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ஸில் வந்து நம்ம ட்ரீஸ், ஃபாரஸ்ட் பைனரி ட்ரீ, த்ரெடட் பைனரி ட்ரீ அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏவியல் ட்ரீ பற்றி பார்க்கலாம். ஸோ ஏவியல் ட்ரீ அப்படின்னா தட் இஸ் டிஃபைன்ட் as செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ ஏவியல் ட்ரீ அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ அ பைனரி சர்ச் ட்ரீ. ஆனால் பைனரி சர்ச் ட்ரீல பேலன்சிங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தா பைனரி சர்ச் ட்ரீ பேலன்ஸ் இல்லாமே இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து நம்ம ஏவியல் ட்ரீயை வந்து ஒன் ஆஃப் த டைப்பாக சொல்லலாம்.
அதுலயும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இட்ஸ் செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. அதுவாகவே பேலன்ஸ்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நமக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் என்ன அப்படின்னா லெஃப்ட் சப்ட்ரியோட ஹைட் மைனஸ் ரைட் சப்ட்ரியோட ஹைட், அதுக்கு கிடைக்கிற அந்த ஆன்சர் தான் பேலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றது. பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நோடுக்கும், ஓகே, ஃபார் எவ்ரி நோடு ஒரு ட்ரீ இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற எல்லா நோடோட பேலன்ஸ் ஃபேக்டருமே -1 இருக்கலாம், 0 இருக்கலாம், ஆர் 1 இருக்கலாம். இந்த 3 வேல்யூஸ் தான் வந்து அலோடு. இதை தவிர ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா தட் இஸ் நாட் இன் அ பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ -1 0 1 வந்துச்சு அப்படின்னா தான் அது வந்து நம்ம பேலன்ஸ்டா இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஏவிஎல் ட்ரீ அப்படின்னா பைனரி சர்ச் ட்ரீ, தட் மஸ்ட் பி அ செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீங்கிறது தான் வந்து ஏவிஎல் ட்ரீயா இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் ஆஃப் ஏவிஎல் ட்ரீ பார்த்தோம் அப்படின்னா the balance factors for different nodes are 12க்கு வந்து +1. ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னா தான் அதுக்கானது இருக்கும். ஸோ இப்போ 12 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து நம் ஹைட் என்ன, லெஃப்ட் சப் ட்ரீயோட ஹைட் மேக்ஸிமம் எதுவோ அதை தான் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து 1 2 3, இந்த சைடு வந்து 3 இருக்கு ஹைட், இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா 1 2 இருக்கு. ஓகே, ஸோ 12க்கு வந்து நம்ம பேலன்சிங் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதான் வந்து இங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 12 வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 8 செக் பண்ணோம் அப்படின்னா 8க்கு வந்து என்ன வரும், 8க்கு வந்து ஹைட் வந்து இங்கே 1 2. ஓகே, 1 2 இருக்கு, ரைட் சைடில் 1. ஸோ 2 - 1 ஈக்குவல் டு +1 வந்துருச்சு. ஸோ 8ம் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 5க்கு பார்க்கலாமா. 5க்கு பார்த்தோம் அப்படின்னா 5க்கு இந்த சைடு என்ன இருக்குது, ஒரே ஒன்று தான் இருக்குது. ஸோ 1, இந்த சைடு எதுவுமே இல்லைங்கிறப்போ 0. ஸோ 1 - 0ங்கிறப்போ +1. ஸோ 5ம் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. 11 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் எதுவும் இல்லை, இங்கேயும் எதுவும் இல்லைங்கிறப்போ 0 0. ஸோ 0 - 0 0. ஸோ 11ம் ஓகே. 4ம் அதே தான். லீஃப் நோடுனாலே என்ன, எதுவுமே இல்லை, சைல்டு நோடே இல்லைங்கிறப்போ 0 தான் அதோட பேலன்ஸ் ஃபேக்டராக இருக்கும். 17ம் சைல்டு நோடுனால பேலன்ஸ்டாக தான் இருக்கும். 18க்கு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஹைட் வந்து 1, இந்த சைடு வந்து 0ங்கிறதுனால 1 - 0 தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ 18ம் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்ரி நோடு, எல்லா நோடுமே வந்துட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து அதை பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ வந்து ஏதோ ஒரு நோடு மட்டும் கிடையாது, எவ்ரி நோடு, எல்லா நோடுமே வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து +1 0 ஆர் -1 இந்த வேல்யூஸ் தான் இருக்கணும். ஓகே, அதுதான் இங்கே வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. Since all the differences are lies between -1 to +1, the tree is an AVL tree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கணும், அதோட அந்த ஆர்டரையும் வந்து அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பைனரி சர்ச் ட்ரீயோட ஆர்டர் என்ன, நமக்கு அதோட ப்ராப்பர்ட்டி என்ன, தட் இஸ் லெஃப்ட் சப்ட்ரீயோட வேல்யூஸ் வந்து ரைட் சப்ட்ரீயோட கம்மியாக இருக்கணும் இல்லையா. ஸோ எதெல்லாம் கிரேட்டராக இருக்கோ அது வந்து ரைட் சைடில் இருக்கும் பார்க்கும், அது ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கணும், அதான் வந்து ஃபஸ்ட்டு பைனரி சர்ச் ட்ரீயாக இருக்கணும், அப்புறமா பேலன்ஸ்டாக இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா தான் அதை நம்ம ஏவிஎல் ட்ரீன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்த எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12 இருக்குது. ஸோ அதோட லெஃப்ட் சைடில் வந்து அதை விட கம்மியானது தான் இருக்குது. 8 எடுத்துக்கிட்டோன்னா அதை விட கம்மி, 5 எடுத்துக்கிட்டோன்னா அதை விட கம்மி, 8ஓட ரைட் சைடில் அதை விட கிரேட்டரானது இருக்குது. ஸோ ரைட் சைடுனா கிரேட்டர். இப்போ 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ரைட் சைடில் 18 கிரேட்டர் இருக்குது, 18ஓட லெஸ்ஸர் நம்பர் தான் அதோட லெஃப்ட் சைடில் இருக்குங்கிறதுனால நமக்கு பைனரி சர்ச் ட்ரீக்கான அந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. நெக்ஸ்ட் வந்து பேலன்சிங் ஃபேக்டர். பேலன்சிங் ஃபேக்டர் எல்லாத்துக்குமே -1 0 1ன்னு தான் இருக்குது. ஸோ அதுவும் ஓகே. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா தட் இஸ் அன் ஏவிஎல் ட்ரீ அப்படின்னு நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு, பைனரி சர்ச் ட்ரீ தான். இதில் இந்த 12 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட ஹைட் வந்து 1 2 3
4. ஓகே. ஸோ லெஃப்ட் சப்ட்ரீயோட ஹைட் வந்து என்னதா இருக்கு? 4ஆ இருக்கு. அதே வந்து ரைட்ல பாருங்க 1, 2. ஓகே. ரைட் சப்ட்ரீயோட ஹைட் வந்து 2ஆ இருக்கு. ஸோ 4 மைனஸ் 2 அப்படிங்கிறப்போ பேலன்சிங் ஃபேக்டர் வந்து இங்க 2 வருது. அதே மாதிரி 8க்கும் 2 வருது. மற்றதெல்லாம் ஓகே. ஸோ 8ம் 12ம் இதை வயலேட் பண்றதுனால தட் இஸ் நாட் அன் ஏவிஎல் ட்ரீ. ஓகே. செவன்ங்கிறது ராங். 8ம் 4. The below tree is not an AVL tree as the balance factor for nodes 12 and 8 தான். ஓகே. is more than 1. இது ராங். ஸோ இதனால நம்ம இது நாட் அன் ஏவிஎல் ட்ரீ அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இதுல வந்து நிறைய நம்ம ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து சில வயலேஷன் நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்துல நம்ம சில ரொட்டேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ரொட்டேஷன்ஸ் ஆர் டிசைன் டு ரீஸ்டோர் த பேலன்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் ஒன் டைம் while ensuring the overall time complexity remains order of log n. ஓகே. இதில் வந்து ரொட்டேஷன்ஸ் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் டைம்ல எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓவரால் டைம் வந்து ஆர்டர் ஆஃப் லாக் என்ல இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது. தென் ஏவிஎல் ட்ரீஸ் யூஸ் 4 types of rotation: left left rotation, right right rotation, left right, then right left அப்படின்ட்டு இருக்கு. ஓகே. எல்எல் ஆர்ஆர் இது ரெண்டும் சேமா வரும். அடுத்து எல்ஆர் ஆர்எல் அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ இந்த ரொட்டேஷன்ஸோட டைப்ஸ் டபுள் ரொட்டேஷன். சிங்கிள் ரொட்டேஷன்னா என்னது? ஒரே ரொட்டேஷன் தான். ஸோ லெஃப்டில் எல்எல் ஆர்ஆர் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே. அதே டபுள் அப்படின்னா காம்பினேஷன்ல வரும். லெஃப்ட் ரைட்டு தென் ரைட் லெஃப்ட் இந்த மாதிரி காம்பினேஷனாக வந்துச்சுன்னா தட் இஸ் டபுள். ஓகே. ரெண்டுமே சேமா எல்எல் ஆர்ஆர் அப்படி வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சிங்கிள் ரொட்டேஷன். அதே ஆர்எல் எல்ஆர் அப்படி வந்துச்சுன்னா டபுள் ரொட்டேஷன். ஓகேவா? ஸோ இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன். While insertion is followed by upward traversal to check balance and apply rotation deletions due to multiple rotation possibly being required அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதில் நமக்கு ஏவிஎல் ட்ரீஸ் வந்து மல்டிபிள் ரீபேலன்சிங் ஸ்டெப்ஸ் வந்து டெலிஷன் இன்சர்ஷன் டைம்ல எல்லாம் தேவைப்படும். அன்லைக் ரெட் பிளாக் ட்ரீ விச் லிமிட்ஸ் திஸ் பெட்டர். ஓகே. ஏவிஎல் ட்ரீயை விட ரெட் பிளாக் ட்ரீ வந்து இந்த ரீபேலன்ஸ் பண்றத லிமிட் பண்ணுது. ஸோ ஏவிஎல் ட்ரீயை விட ரெட் பிளாக் ட்ரீ வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனான லெஃப்ட் லெஃப்ட் ரொட்டேஷன் பார்க்கலாம். ஓகே. தட் இஸ் லெஃப்ட் ரொட்டேஷன்னா எல்எல் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ லெஃப்ட் ரொட்டேஷன் எப்படின்னா லெஃப்ட் ரொட்டேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் when a node's right subtree is heavier than its left subtree. ஓகே. எப்போ வந்து நமக்கு ரைட் சப்ட்ரீ வந்து ஹெவியராக இருக்குதோ, ஓகே, ஒரு ரூட் நோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நமக்கு லெஃப்ட் சப்ட்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ரைட் சப்ட்ரீ. ஸோ எப்போ ரைட் சப்ட்ரீ வந்து ஹெவியராக தட் இஸ் ரொம்ப லெங்க்த்தாக போகுதோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுற ரொட்டேஷன் என்ன அப்படின்னா ரைட்டில் ஹெவியாக இருந்துச்சுன்னா லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணுவோம். ஓகே. லெஃப்டில் ஹெவியாக இருந்துச்சுன்னா ரைட் ரொட்டேஷன் பண்ணுவோம். இது வந்து நம்ம உல்டாவாக பண்ணுவோம். பிகாஸ் வந்து நம்ம ரைட்டில் ரொம்ப ஹெவியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரைட்டில் இருக்கிறத லெஃப்ட்டுக்கு மாற்றுவோம் இல்லையா. ஸோ தட் இஸ் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ லெஃப்ட் ரொட்டேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் when a node's right subtree is heavier than its left subtree. தட் இஸ் பேலன்ஸ் ஃபேக்டர் -1 விட கிரேட்டராக இருக்கிற மாதிரி இருக்கணும் லெஃப்ட் சப்ட்ரியோடது. ஓகே. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரூட் நோடுன்னு வச்சுக்கோங்க. ரூட் நோடு அப்படின்னா இதில் வந்து நமக்கு சப்போஸ் ரூட் நோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஹைட் 1, இந்த சைடு வந்து ஹைட் 3 இல்லையா. ஸோ 1 - 3 தட் இஸ் -2 அப்படிங்கிறப்போ நமக்கு பேலன்ஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது. எதனால? ரைட் சப்ட்ரி ஹெவியராக இருக்கிறதுனால. அந்த டைமில் நம்ம லெஃப்ட் ரொட்டேஷன் போவோம். தென் இந்த லெஃப்ட் ரொட்டேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நோடு வந்து எக்ஸ் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய்ங்கிறது அதோட ரைட் சைல்டு. ஓகே. பெர்ஃபார்ம் த ரொட்டேஷன் பை மேக்கிங் ஒய் நியூ ரூட் ஆஃப் த சப்ட்ரீ அண்ட் லெஃப்ட் சைல்டு ஆஃப் ஒய் பிகம்ஸ் த ரைட் சைல்டு ஆஃப் ஒய்.
இப்போ இந்த நோடு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இதில் வந்து நமக்கு எக்ஸுங்கிற நோடுக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. ஓகே. அதோட ரைட் சைல்டு யார் அப்படின்னா ஒய். இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒய் வந்து ரூட்டாக மாறிடும். ஓகே. ஒய் ரூட்டாக மாறிட்டு எக்ஸ் வந்து அதோட லெஃப்ட் சைல்டாக மாறிடும். அதுதான் இதோட ரூல். ஓகே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை வந்து நம்ம ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஓகே. இப்போ நம்ம அப்படியே இதை கீழே பிடிச்சி இழுத்துறணும். அதான் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன். லெஃப்ட் சைடாக இழுத்துறணும். அப்போ என்ன ஆகிடும்? பி இப்படி இருக்கும், சி இப்படி இருக்கும், ஏ மட்டும் அப்படியே கீழே வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. இதை அப்படியே வச்சுட்டு இந்த ஏ வந்து நம்ம அப்படியே கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த சைடுக்கு வந்துடும். அதுதான் லெஃப்ட் ரொட்டேஷன். சிம்பிளாக நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போது எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்கா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரூட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே இந்த சைடு ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துடணும். அப்போ என்ன ஆகிடும்? எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் அது வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். தட் இஸ் லெஃப்ட் ரொட்டேஷன். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் லெஃப்ட் ரொட்டேஷன். இதே ரைட் ரொட்டேஷன் வச்சுக்கோங்க. ஓகே. ஆர்ஆர் ரொட்டேஷன் அப்படின்னா ரைட் ரொட்டேஷன். ரைட் ரொட்டேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் when a node's subtree is heavier than its right subtree. ஓகே. எப்போ வந்து லெஃப்ட் சப்ட்ரீ வந்து ரொம்ப ஹெவியராக இருக்கோ அந்த டைம் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ரைட் ரொட்டேஷன். சேம் இதே மாதிரி தான் இதில் வந்து ஆனால் என்ன ஆகிடும் அப்படின்னா லெஃப்ட் சைல்டாக வந்து மாறிடும். ஓகே. ஜஸ்ட் வந்து நம்ம இப்போ ஏ பி சி அப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ரைட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த மேலே இருக்கிறனோட கீழே பிடிச்சி இழுக்கணும். ஸோ பி வந்து இப்படி இருக்கும், சி இங்கே வரும், ஏ வந்து இங்கே மாறிடும். ஓகே. அதுதான் தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஒய் பி த லெஃப்ட் சைல்டு ஆஃப் எக்ஸ். ஓகே. ஒரு நோடு இருக்குது எக்ஸுன்னு, அதுக்கு வந்து ஒய்னு ஒரு லெஃப்ட் சைல்டு இருக்குது. ஓகே. இது ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒய் வந்து ரூட்டாக மாறிடும், எக்ஸ் வந்து ரைட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான். இதுதான் இதுக்கான மீனிங். ஓகேவா? இது வந்து ரூட்டாக மாறும், இது வந்து அதோட எதாக மாறிடும்? ரைட் சைல்டாக மாறிடும். ரைட் ரொட்டேஷன்னால ரைட் சைல்டாக மாறிடும். ஓகே. ஒரு நோடு இருக்குது, அதோட லெஃப்ட் சைல்டு என்னவோ அது வந்து ரூட்டாக மாறிடும். இந்த ரூட் வந்து ரைட் ரொட்டேஷன்னால ரைட் சைடு ரைட் சைல்டாக மாறிடும். இதான் வந்து ரைட் ரொட்டேஷன். இது ரெண்டும் சிம்பிள் தான். ஓகே. ஜஸ்ட் நீங்கள் பார்த்தே கூட இது பண்ணிக்கலாம். தட் இஸ் அப்படியே இருக்கிறத பெண்ட் பண்ண மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். மிடில் இருக்கிறது ரூட்டாக மாறும், ரெண்டு சைடில் இருக்கிறதும் அப்படியே ரைட்டும் லெஃப்ட்டுமா மாறிடும். அப்படிங்கிறத சிம்பிளாக நீங்கள் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருக்குது. ஜஸ்ட் எக்ஸை வந்து இது ரைட்னால நம்ம ரைட் சைடுக்கு மூவ் பண்ணுறோம், ரைட் சைல்டாக. ஓகே. ஒய்யோட ரைட் சைல்டாக எக்ஸ் அப்படி மாறிடும். அவ்வளோதான், சிம்பிளாக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் பாருங்கள் எல்ஆர் ரொட்டேஷன். தட் இஸ் லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன். ஓகே. இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா when a node's left subtree has a right heavy child causing the balance factor of the left subtree to be less than 0. அதாவது இந்த பேட்டர்ன் வந்து நம்ம பண்ணும்போது செக் பண்ணணும். ஓகே. இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? இப்போ எக்ஸ் இருக்குது, இந்த சைடு எந்த நோடுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒய்யோட இது இசட்டோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்ன? 0 தான். ஒய்க்கு வந்து -1, தட் இஸ் இந்த சைடு வந்து எதுவுமே இல்லை. ஸோ 0 இங்கே 1ங்கிறப்போ 0 -1 -1. எக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 1 2. ஓகே. இந்த சைடு 2 இருக்குது, இந்த சைடு எதுவுமே இல்லை. ஸோ 0ங்கிறப்போ எக்ஸோட பேலன்ஸ் ஃபேக்டர் 2. அப்போ எக்ஸுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்போ நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அது எப்படி நம்ம பார்க்குறோம்? எதால் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இப்படி பார்க்குறோம். ஓகே. லெஃப்ட்டு தென் ரைட் அப்படி இருக்குது. அதோட பேட்டர்ன் எப்படி இருக்குது? லெஃப்ட் ரைட். இது வந்து சும்மா நம்ம டாக்ஸ் லெக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டாகோட கால் வரைகிறப்போ நம்ம இது மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம டபுள் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ ஒரு நோடு இருக்குது அப்படின்னா அதோட லெஃப்ட்டு அப்புறமா ரைட்டு. ஃபஸ்ட்லலாம் நம்ம பார்த்தது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக லெஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரைட்டில் இருக்கும். இதால் வந்து அந்த பேலன்ஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகிருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்புறமா ரைட்டு இந்த பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா நம்ம டபுள் ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. லெஃப்ட்டு
தென் ரைட். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும், அப்புறமா ரைட் ரொட்டேஷன் பண்ணணும். அதுதான் இதோட கான்செப்ட். ஓகே, இது என்ன பேட்டர்னில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடில் தானே அதோட பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எக்ஸ் இருக்குது, அப்புறமா ஒய் இருக்குது, தென் ஜெட். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிடணும். ஓகே, அது லெஃப்ட் ரொட்டேஷன்னு நம்ம வச்சுக்கலாம். பட் அதோடு அது முடியல. இதில் ஒரு சின்ன இது இருக்குது, என்னென்னா நம்ம வேல்யூஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற ஜெட்டை வந்து மேலே கொண்டு வரணும், ஒய்யை வந்து கீழே கொண்டு போகணும். ஓகே, இவ்வளோ பண்ணோம் அப்படின்னா தான் டபுள் ரொட்டேஷனில் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் ரொட்டேஷன் முடிச்சிட்டோம். மறுபடி இப்போ இது லெஃப்ட்டு அப்புறமா ரைட்டை வந்து அஃபெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ அடுத்து ரைட் ரொட்டேஷன் பண்ணணும். ரைட் ரொட்டேஷன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ எக்ஸ் இருக்குது, ஒய், ஜெட் இருக்குது, அப்புறமா ஒய் இருக்குது இல்லையா? நம்ம ரைட் ரொட்டேஷன் எப்பவும் பண்ணுற மாதிரி தான். இந்த எக்ஸ் அப்படியே ரைட் சைல்டாக கொண்டு வந்துட வேண்டியதான். அப்போ பார்த்தீங்களா, ஜெட் இருக்குது, எக்ஸ் ரைட் சைல்டாக மாறிடுச்சு. ஆல்ரெடி ஒய் லெஃப்டில் தான் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ லெஃப்ட் அப்படின்னா லெஃப்ட்டுக்கு முதல்ல மூவ் பண்ணணும், அப்புறமா வேல்யூஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸ்வாப் பண்ணிக்கணும், ஸ்வாப்னு கூட வச்சுக்கலாம். ஸ்வாப் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா ரைட் ரொட்டேஷன் பண்ணுறோம். ஓகே, இவ்வளோ ஸ்டெப்பும் நம்ம பண்ணணும். இதுதான் வந்து டபுள் ரொட்டேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆர்எல் அப்படின்னா ரைட் தென் லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒரு நோடு இருக்குது அப்படின்னா அதோட ரைட்டில் ஒரு நோடு இன்சர்ட் பண்ணுறோம், அப்புறமா லெஃப்டில் பண்ணுறோம். இந்த மாதிரி பேட்டர்னில் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ரைட் லெஃப்ட், ரைட் அப்புறமா லெஃப்ட். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டுக்கு வந்து நோடை மூவ் பண்ணிக்கணும். இப்போ இதுதான் அந்த இதுனா இதில் வந்து நமக்கு 0 -2 அப்படிங்கிறப்போ எக்ஸோட பேலன்ஸ் ஃபேக்டர் -2ஆக இருக்குது. ஸோ இதுக்கு 1 தான், இதுக்கு 0 தான். ஸோ இது ரெண்டும் ப்ராப்ளம் இல்லை. எக்ஸுக்கு தான் வந்து பேலன்ஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது நமக்கு எங்கே வருது, ரைட் அப்புறமா லெஃப்ட். ஸோ ரைட் ரொட்டேஷன் பண்ணணும், அப்புறமா லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும். ஸோ இது டபுள் ரொட்டேஷன்னால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரைட்டுக்கு வந்து எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்ட்டு ரைட்டில் நம்ம ரொட்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் இதில் நம்ம பண்ணுவோம் டபுள் ரொட்டேஷனில். என்ன அப்படின்னா ஸ்வாப்பிங் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் அப்புறமா ஜெட் அப்புறமா ஒய் வரணும். ஓகே, இது முடித்ததுக்கு அப்புறமா நம்ம மறுபடி என்ன பெண்டிங்கில் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரைட் ரொட்டேஷன் பண்ணிட்டோம், செகண்ட் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்னா என்ன, ஜஸ்ட் இந்த மேலே இருக்க ரூட்டை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுவோம், அவ்வளோதான். ஸோ ஜெட் வந்து ரூட் ஆகிடும், எக்ஸ் வந்து லெஃப்ட்டுக்கு போயிடும், தென் ஒய் வந்து ரைட்டுக்கு வரும். ஓகே, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஜெட் இருக்கும், தென் ஜெட் வந்து ரூட் ஆயிரும், ஒய் வந்து ரைட் சைல்டு ஆயிரும், எக்ஸ் வந்து லெஃப்ட் சைல்டாக வந்து மாறிடும். எஸ், அவ்வளோதான் வந்துட்டு ரைட் லெஃப்ட் ரொட்டேஷன். ஓகே, ஸோ இதான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஏபிஎல் ரொட்டேஷன். இன்சர்ஷன் பண்ணும்போதும் நம்ம ஒரு நோடாக எப்படி நம்ம பைனரி சர்ச் ட்ரீயில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணுவோம். பட் ஒரு நோடும் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப்டர் ஈச் இன்சர்ஷன் பேலன்ஸ் ஃபேக்டர் ஆஃப் த ஆன்சஸ்டர்ஸ் ஆஃப் த நியூலி இன்சர்டட் நோட்ஸ் ஆர் செக்டு. ஒரு டைமும் நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதே நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 50, நெக்ஸ்ட்டு நம்ம ஓகே இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பார்க்கலாம். அதை வச்சு நமக்கு இன்சர்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் ஏவிஎல் ட்ரீ ஃபார் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 50, 20, 68, then 15, 32, 46, 11, 48. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதை இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 50. ஸோ ஒரு இன்சர்ஷனுக்கு அப்புறமாவும் நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணணும்.
ஓகே 50 வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஃபேக்டர் 0 தான். ஸோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் 20 இன்சர்ட் பண்ணுறோம். 20 எந்த சைடு வரும்? கம்மியான நம்பர் லெஸர்னால லெஃப்ட் சப்ட்ரீக்கு போகும். ஓகே இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 0 ஆகிடும். இது வந்து -1 இருக்கும். இல்லை அதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1 இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ரைட் சப்ட்ரீ. ரைட் சப்ட்ரீயோட ஹைட் வந்து 0 தான். ஸோ 1 - 0 அப்படிங்கிறப்போ 1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 20 இன்சர்ட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். ட்ரீ வந்து பேலன்ஸ்டு தான். நெக்ஸ்ட் வந்து 60 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? 60 50யை விட பெரிய நம்பர், ஹையர் நம்பர்னால ரைட் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ 60 வந்து ரைட் சைடில் வருது. இப்போ 60யோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து 0. தட் இஸ் லீஃப் நோட்னாலே தட் இஸ் 0 தான். 50யை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கும் வந்து லெஃப்ட் சப்ட்ரீ மைனஸ் ரைட் சப்ட்ரீ அப்படிங்கிறப்போ அதோட பேலன்ஸ் ஃபேக்டர் என்னவாக இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகே இப்போ 3 வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 10 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? கம்மினால 50யை விட லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரும். 20யை விட கம்மினால 20யை விட லெஃப்ட் சைடில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே இந்த இடத்துல பாருங்கள் 2 - 1. ஸோ 50யோடது என்னவா இருக்கும் அப்படின்னா 1 தான் இந்த இடத்துல பேலன்ஸ் ஃபேக்டராக இருக்குது. இதுக்கு 0. நெக்ஸ்ட் 8. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 10 இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். 10 வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது இல்லையா? ஸோ 60 முடிச்சாச்சு, 10 முடிச்சாச்சு இல்லையா? இப்போ இந்த ட்ரீ வந்து பேலன்ஸ்டு தான். ஸோ 8 வந்து இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ 50, 20, 60, 10 ஆல்ரெடி இருக்குது. இப்போ 8 வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 0, இங்கே 1, இதுக்கு பேலன்ஸ் ஃபேக்டர். இது எல்லாமே நான் பேலன்ஸ் ஃபேக்டர் தான் நோட் பண்ணுறேன். ஓகே 0 பேலன்ஸ் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன? லெஃப்ட் சப்ட்ரீயோட ஹைட் மைனஸ் ரைட் சப்ட்ரீயோட ஹைட். ஓகே அதான் வந்து பேலன்ஸ் ஃபேக்டர். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால நான் ஒரு டைம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே பேலன்ஸ் ஃபேக்டர்னா ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி ஒரு நோடுக்காக போடணும். 60 ஆஸ் யூஷுவல் வந்து லீஃப் நோடுனால 0. 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் 3 - 1ங்கிறப்போ அதுக்கும் 2 தான். ஸோ இந்த இடத்துல எங்கே பேலன்ஸ் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த 20லேருந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தது அப்படின்னா நமக்கு என்னது? லெஃப்ட் சப்ட்ரீல வந்து ஹைட் வந்து தட் இஸ் ஹெவியராக இருக்குது. லெஃப்ட் சப்ட்ரீ ஹெவியராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ரொட்டேஷன் பண்ணுவோம்? ஆர்ஆர் ரொட்டேஷன். ஓகே தட் இஸ் ரைட் ரொட்டேஷன் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ரைட் ரொட்டேஷனுங்கிறப்போ என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் இந்த ரூட்டை ரைட் சைல்டாக மாற்றிடுவோம். மிடில் நோடோடது இப்படி தானே? ஸோ 10 இருக்குது அப்படின்னா 20 அப்படியே ரைட் சைடு கொண்டு வந்துடணும். 10 ஆஸ் யூஷுவல் 8 ஆஸ் யூஷுவல் லெஃப்ட்லேயே இருக்கும். 10ஓட லெஃப்டில் 8 இருக்கும். இந்த 20யை மட்டும் ரூட் அப்படியே நம்ம இந்த சைடுக்கு ரொட்டேட் பண்ணுவோம். அதான் ரைட் ரொட்டேஷன். ஸோ இந்த 20 இங்கே மூவ் ஆயிடுச்சுன்னா டைரெக்டாக அந்த 50 கூட 10 வந்து கனெக்ட் ஆகிடும். 50யோட ரைட் சைடு 60. ஸோ இதுதான் நமக்கு நியூவாக கிடச்சிருக்க ட்ரீ. ஸோ இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணி பாருங்கள். 0 0, இதுக்கு 0, இது 1, இதுக்கு 0. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ 8 வந்து நம்ம பண்ணும்போது நமக்கு அன்பேலன்ஸ்டாக இருந்தது. இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஓகே இப்போ இதை வச்சுக்கலாம். 50 இருக்குது, 10, 20, 8, இங்கே வந்து 60 இருந்துச்சு இல்லையா? 60. ஸோ இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் என்ன? 1 செகண்ட். ஓகே இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டிய எலமெண்ட் வந்து 15. ஸோ 15 எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? 50யை விட கம்மி, 10 விட ஜாஸ்தி, 20யை விட கம்மி. ஸோ 20யோட லெஃப்ட் சைடில் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு வந்து பேலன்ஸ்டாக இருக்கா பாருங்கள். இப்போ எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். 0 0 0, 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 - 2 தட் இஸ் ஈக்குவல் டு -1. 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங்கஸ்ட் பார்த்து எடுக்கணும். ஓகே ஸோ 3 எடுத்தோம் அப்படின்னா 3 - 1 2. ஸோ இந்த இடத்துல 2ங்கிறது வருது.
ஸோ நம்ம எங்கேருந்து பார்க்குறோம், எது அஃபெக்ட் ஆகுதோ அது. அந்த பாத் எந்த பாத்தோ அந்த பாத்தை நம்ம இந்த மாதிரி 3 நோடாக எடுத்துக்கணும். அதை செப்பரேட் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. 50 இருக்கா, நெக்ஸ்ட்டு 10 வருதா லெஃப்ட் சைடில், அப்புறமா 20 ரைட் சைடில் வருது. ஸோ லெஃப்ட்டு ரைட். அப்போ நம்ம பண்ண வேண்டிய ரொட்டேஷன் லெஃப்ட், எல்ஆர் ரொட்டேஷன், லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன். இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டெப் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்னா எல்லாத்தையும் லெஃப்டில் அப்படியே மூவ் பண்ணி லெஃப்ட் ஸ்கியூடு ட்ரீ மாதிரி அதை மாற்றிடணும். மாற்றும் போது என்ன பண்ணணும், ஒரு ஸ்வாப்பிங் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பண்ணுறோம். ஓகே, ஸோ என்ன ஆகும் அப்படின்னா 50 தென் 20 அப்புறமா 10 அப்படி வரும். ஓகே, இதுதான் வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட எதுக்காக இந்த ஸ்வாப்பிங் பண்ணுறோங்கிறதும் லாஜிக்காக நீங்கள் திங்க் பண்ணிக்கணும். தட் இஸ் வந்து 50 விட கம்மி 20, 20 விட கம்மி 10 அப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல 10 இருக்குது, அதை விட கிரேட்டர் எலமெண்ட் வந்து அதோட லெஃப்டில் இருக்குது. ஸோ அது வந்து பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டியை வந்து வயலேட் பண்ணுது. பைனரி சர்ச் ட்ரீக்கின் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதோட லெஃப்ட் சைடில் தான் வந்து ஸ்மாலர் இருக்கணும், ரைட் சைடில் வந்து கிரேட்டர் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு பிஎஸ்டியோட பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டி அது வந்து வயலேட் ஆகுது. அதுக்காக தான் இந்த ஸ்வாப்பிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ 50, 20, 10ன்னு நம்ம பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எது கம்ப்ளீட் ஆயிருக்கு, லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகே, இது டபுள் ரொட்டேஷன்னால நெக்ஸ்ட் ரைட் பண்ணணும். ரைட் நமக்கே தெரியும்ல, ஆஸ் யூஷுவல் இந்த மேலே இருக்கிறத ஜஸ்ட் ரைட் சைல்டாக மூவ் பண்ணிடணும். அப்போ 20 ரூட் ஆயிரும், மேலே இருக்கிற நம்பர் 50 ரைட் சைல்டாக மாற்றிடும், 10 வந்து லெஃப்ட் சைல்டாக மாறிடும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நமக்கு இனிஷியல் ட்ரீ எப்படி இருந்ததுன்னு காட்டுறேன். 50 இருந்துச்சு, அப்புறமா 10, தென் இங்கே வந்து 60, இதில் 20, அப்புறமா 8, 15 அப்படி இருந்துச்சு. நமக்கு இங்கே பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து -2 வந்துச்சு. அஃபெக்ட் ஆகுறதுனால இதை நம்ம ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, அதோட ரிசல்ட் என்னவா இருந்துச்சு, நமக்கு 20, 50, 10 இப்படி மாறிடுச்சு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ரூட்டுக்கு பதில் இந்த ட்ரீயை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமைனிங் யார் இருக்காங்க, 60 ரைட் சைடில் வந்துடும். ஓகே, 10 வந்து 8 வந்து எங்கே வரும், 10 விட கம்மினால லெஃப்டில் வரும். இப்போ 15 பேலன்ஸ் இருக்குது. இந்த 15 எங்கே வரும், 10ஓட ரைட் சைல்டாக மாறிடும். பிகாஸ் 10 விட கிரேட்டர் தானே. ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இதுக்கப்புறமா யாரை இன்சர்ட் பண்ணணும், நம்ம 15 முடிச்சிட்டோம், 15 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 32வை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, 32 எங்கே வருவாங்க, 20யை விட ஜாஸ்தி, 50யை விட கம்மி. ஸோ இந்த இடத்துல 32 வரும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். பிகாஸ் 0, 0, 0, இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. ஸோ பேலன்ஸ்டு. ஓகே, 32 இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா பேலன்ஸ்டு. தென் 46 இன்சர்ட் பண்ணணும். 46 வந்து இப்போ எங்கே வரும் நமக்கு, 50, தென் 50யை விட கம்மி, அதனால் லெஃப்டில் வரும். பட் 32ஓட ஜாஸ்தி, அதனால் 46 இங்கே வரும். ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணோம் அப்படின்னா 46க்கு வந்து என்ன வரும், 0 வரும். 32க்கு வந்து 1, 50க்கு வந்து என்ன வரும், 1, 20க்கு என்ன வரும், உள்ளதே லாங்கஸ்ட் பார்த்து பார்க்கணும். ஸோ 1, 2, 3, இந்த லெஃப்ட் சைடில் வந்து 2. ஸோ 2 - 3ங்கிறப்போ -1 வருது. ஓகே, ஸோ 20 எல்லாத்துக்குமே வந்து நமக்கு 1, அப்புறமா -1, தென் 0 இது மாதிரி வரதுனால பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ 46ம் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 11 இன்சர்ட் பண்ணணும். 11 வந்து எங்கே வரும், 10 விட ஜாஸ்தி, 15 விட கம்மி. ஸோ இந்த இடத்துல வரும். அப்போ 11 வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது, பேலன்ஸ் ஃபேக்டர் 11க்கு 0, 15க்கு வந்து 1 வரும், 10க்கு வந்து என்ன வருது, -1 வரும், 20க்கு என்ன வரும், 1, 2, 3ங்கிறப்போ 0 வருது. ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட் இன்சர்ட் பண்ணும்போதும் நம்ம பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நமக்கு இது வரைக்கும் ஓவர், 46ம் ஓவர்.
11 அதுக்கப்புறமா நம்ம 48 வந்து இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். 48 எங்கே வரும்? கண்டிப்பாக 46 விட பெருசுனால அதோட ரைட் சைடில் வரும். இப்போ என்ன ஆகுது? 46 1 2 3 4 ஓகே 20 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 வருது அதோட ரைட் சைடில். அதே வந்து லெஃப்ட் சைடில் எங்கே பாருங்க 1 2 3. ஸோ 3 - 4 அப்படிங்கிறப்போ 20க்கு வந்து ஓகே தான், -1 தான் வந்து வருது. ஓகே 50க்கு இப்போ என்ன வருதுன்னு பாருங்க. 50க்கு இந்த சைடு 1 2 3, ஆனால் இந்த சைடு 1 தான். ஸோ 3 - 1ங்கிறப்போ 2. 50 வரும்போது நமக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வருது. ஓகே நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். 32 ஓகேவா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். 32க்கும் வந்து 2 - 0 இந்த சைடு அதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இங்கேயும் 2 தான் வருது. 15க்கு மற்றபடி எல்லாம் ஓகே தானே, சேம் இதுதான் வருது. ஸோ எந்த இடத்துல ப்ராப்ளம் வருது? இந்த 32லேருந்து 46 வர இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வருது. இப்போ ட்ரீ எப்படி இருக்கு? 32 தென் 46 தென் 48. இந்த மாதிரி பேட்டர்னில் தான் நமக்கு ப்ராப்ளம் வருதுங்கிறப்போ இது எந்த சைடில் வந்து நமக்கு ஹெவியராக இருக்குது? ரைட் சைடில் அப்படியே ஸ்கியூடு ட்ரீ மாதிரி மாறிடுச்சு. ஸோ ரைட் சைடு வந்து அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன ரொட்டேஷன் பண்ணுவோம்? லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணுவோம். ஓகே லெஃப்ட் ரொட்டேஷன்னா எல்எல் அப்படின்னு சொல்கிறது. லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மேலே இருக்கிற ரூட் வந்து லெஃப்ட் சைல்டாக மாறிடும். ஸோ எப்படி மாறும்? 46 இருக்கா, அப்புறமா 32 லெஃப்டில் மாறிடும், 48 ரைட்டில் மாறிடும். ஓகே நெக்ஸ்ட் ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படியே அதை இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ ஃபைனல் இது எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடி உள்ளது பார்த்துக்கலாம். ஓகே எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டா 20 அப்புறம் 10 8 50 தென் 60 இங்கே 32 46 48 இப்படி இருந்துச்சு. எங்கே ஒரு 15 இருந்தது. ஓகே நமக்கு இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ நம்ம அதை ரொட்டேட் பண்ணி 46 32 48 அப்படி மாற்றிட்டோம் இந்த அஃபெக்ட் ஆகிற பார்ட்டை. இப்போ இது கூட நம்ம கம்பைன் பண்ணிட்டா போதும். ஸோ 20 இருக்கும், தென் 10 இந்த சைடு நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து அப்படியே போட்டுக்கலாம். இந்த சைடு வந்து நமக்கு 50யோட லெஃப்ட் சைல்டை நம்ம இது மாதிரி மாற்றிட்டோம். இந்த சைடு வரதை நம்ம 46 ரூட்டாக வச்சிருச்சு. 32 அதோட லெஃப்ட் சைல்டு, 48 அதோட ரைட் சைல்டு. 50யோட ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா 60 இருக்குது. இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணுங்கள். 0 0 லீஃப் எல்லாத்துக்கும் 0 போட்டுடலாம். ஓகே 46க்கு வந்து 0, 50க்கு பாருங்கள் 1 2 - 1 1, 10க்கு 0, 20க்கு 2 - 3 ஓகே 3 லாங்கஸ்ட் இது பார்க்கணும் 1 2 3, இந்த பக்கம் 2 இருக்குது. ஸோ 2 - 3 -1. ஓகே எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நமக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஓகே அதே மாதிரி பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டியும் ஹோல்டு பண்ணுதா? தட் இஸ் லெஃப்டில் இருக்கிறது ஸ்மாலராக இருக்கணும். ஸோ 20யோட ஸ்மாலர் எல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கா, 20யோட கிரேட்டர் எல்லாம் ரைட் சைடில் இருக்கா. 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட சின்ன நம்பர் தான் வந்து அதோட லெஃப்டில் இருக்குது, அதோட கிரேட்டர் நம்பர் ரைட்டில் இருக்குது. 50 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 46 அதோட ஸ்மாலர் நம்பர், 46ஓட ஸ்மாலர் நம்பர் 32 அதோட லெஃப்டில் இருக்குது, கிரேட்டர் நம்பர் ரைட்டில் இருக்குது. 50யோட கிரேட்டர் நம்பர் 60 அதோட ரைட் சைடில் இருக்குது. ஸோ பைனரி சர்ச் ட்ரீ ப்ராப்பர்ட்டியும் ஹோல்டு பண்ணுது, பேலன்ஸ்டாகவும் இருக்குது அப்படின்னா இது ஏவிஎல் ட்ரீ தான். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இன்சர்ஷன் பண்ணும்போது நம்ம ஒரு டைமும் பேலன்ஸ் ஃபேக்டர் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த 4 டைப் ஆஃப் ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன், தென் லெஃப்ட் ரைட், ரைட் லெஃப்ட். அது எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். லெஃப்ட் அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி லெஃப்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரைட் ரொட்டேஷன் பண்ணுவோம். ரைட் ரொட்டேஷன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அப்படியே பெண்ட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். ஓகே இது வந்து எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னா ஒய் வந்து மிடில் வந்துடும்,
Z ஆஸ் யூஷுவல் அப்படியே இருக்கும். எக்ஸ் வந்து அதோட ரைட் சைடில் வந்துடும். அதான் வந்து ஆர் ரொட்டேஷன். அதே வந்து லெஃப்ட் சைட்லேயே ரைட் சைல்டே வந்து எல்லாம் ஹெவியராக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதை கீழே கொண்டு வந்துடணும். ஓகே, ஸோ இது எக்ஸ் ஒய் ஜெட்டுன்னு இருந்ததுன்னா ஒய் அங்கே இருக்கும், எக்ஸ் வந்து லெஃப்டில் வந்துடும், ஜெட் வந்து ரைட்டில் போயிடும். ஓகே, அந்த ரூட் வந்து ஆர்ஆர் ரொட்டேஷனில் ரைட் சைல்டாக மாறிடும். அதே வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் தட் இஸ் எல்எல் ரொட்டேஷனில் லெஃப்ட் சைல்டாக மாறிடும் ரூட். ஓகே, அதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதே வந்து டாக் லெக் பேட்டர்ன் தட் இஸ் வந்து இந்த மாதிரி வயலேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இது வந்து ரூட்டு, அப்புறமா அதோட லெஃப்ட்டு தென் ரைட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், லெஃப்ட் ரைட் எல்ஆர் ரொட்டேஷன் பண்ணணும். தென் ரூட், அப்புறமா ரைட் லெஃப்ட், இந்த பேட்டர்ன் ஆர்எல் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும், அப்புறமா ஆர் ரொட்டேஷன். அதே மாதிரி இதுலேயும் ரைட் ரொட்டேஷன் பண்ணணும், அப்புறமா லெஃப்ட் ரொட்டேஷன். இடையில வந்து நம்ம ஒரு ஸ்வாப்பிங் இதில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுதான் ஓவரால் ரொட்டேஷனோட ஒரு கான்செப்ட். டெலீஷன் அப்படின்னாலும் நம்ம ஃபஸ்ட் இது பார்த்தது தான், பைனரி சர்ச் ட்ரீலே வந்துட்டு பார்த்த அதே ஒரு இதுதான். இதில் வந்து 3 கேசஸ் இருக்குது. தட் இஸ் வந்து லீஃப் நோடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் அதை ரிமூவ் மட்டும் பண்ணால் போதும் ட்ரீல இருந்து. அது கேஸ் 1. கேஸ் 2னா சப்போஸ் ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இந்த நோடை ரிமூவ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரே ஒரு சைல்டு தான் இருக்குன்னா அந்த சைல்டு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும், அதோட பேரண்ட் பிளேஸ்க்கு அது வந்துட்டு பேரண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கேஸ் 2. கேஸ் 3னா 2 சைல்டு இருக்கிறப்போ யார் இந்த பேரண்ட்டை டெலீட் பண்ணும்போது இந்த இடத்துல வருவாங்க அப்படின்னா அதோட இன்ஆர்டர் சக்கசர் வருவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, இது வந்து டெலீஷனுக்கான ப்ராசஸ். இது பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி வயலேட் ஆச்சு அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே, அதான் பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம 4 ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டெலீஷனுக்கு வந்து பண்ணிக்கணும். இப்போ இதான் டெலீஷன் வச்சுக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம 10ங்கிற எலமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஃபேக்டர் மறுபடி அஃபெக்ட் ஆகுமா? 10 இருக்குது, 30 இருக்குது, 40 இருக்குது. ஸோ இதோட பேலன்ஸ் ஃபேக்டர் 1, இதுக்கு -1, இங்கே -2. ஸோ 20யோட பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்ம மறுபடி ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே, 10னா நம்ம டைரெக்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம், பிகாஸ் அது லீஃப் நோடு தான். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான அந்த கேசஸ் 3 கேசஸ் வந்து நம்ம பார்க்கணும், அதுக்கப்புறமா ரொட்டேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து இதில் அஃபெக்ட் ஆகுது. இங்கே எந்த பக்கம் ஹெவியராக இருக்குது? ரைட் சைடில் ஹெவியராக இருக்குது. ஓகே, ரைட் சைடு ஹெவியர். ஸோ நம்ம என்ன ரொட்டேஷன் பண்ணணும்? லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணணும். லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறப்போ ரூட் வந்து லெஃப்ட் சைல்டு ஆயிரும். ஸோ 30 இருக்குது, ரூட்டு தான் வந்து 20ங்கிறப்ப ரூட் வந்து லெஃப்ட் சைல்டாக மாறிடும், 40 வந்து ரைட் சைல்டாக இருக்கும். ஸோ அதான் வந்து ரிசல்ட் வந்து ட்ரீயாக இருக்கும். ஓகே, பேலன்ஸ்டு ட்ரீ. இதுதான் வந்து டெலீஷனோட ப்ராப்பர்ட்டி. தென் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜோட காம்ப்ளெக்சிட்டி, வேர்ஸ்ட் கேஸ், சாரி இன்சர்ஷன் டெலீஷன் சர்ச் எல்லாத்துக்குமே ஆவரேஜ் கேஸ் வேர்ஸ்ட் கேஸ் வந்து எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் ஆவரேஜும் வேர்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ இவ்வளோதான் ஏவிஎல் ட்ரீஸ் பற்றி கான்செப்ட். ஓகே, ஏவிஎல் ட்ரீனா என்னன்னா ஜஸ்ட் பைனரி ட்ரீ தான். அதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து அதோட ரொட்டேஷன்ஸ் தான். ஸோ பேலன்ஸ் ஃபேக்டர் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கிற அளவுக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கணும். 4 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏவிஎல் ட்ரீ சிம்பிள் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டு கெட் more videos like this. If you like this video, please like it.